தேர்தலுக்கு முன்பு மதுக்கடைகளை மூடிவிட்டால் எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் தற்போது காணலாம். கட்டாய மதுக்கடைகளை மூட முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் களத்தில் நிற்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஏதோ நம்ம மற்றவங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு எலெக்ஷன் கால்குலேஷன்ல நம்ம இறங்கி இருக்கிறோம், சும்மா அப்படி நம்ம சீன் போடுறோம் அப்படிலாம் சில பேர் டிபேட்ல சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றேன்னு சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. இதில் நாம் தெளிவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதனால் எந்த விளைவுகள் நேர்ந்தாலும் அந்த விளைவுகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதுதான் முக்கியமானது. இதை உங்களுக்கு நான் முதலில் ஒரு நம்பிக்கையாக சொல்ல, நம்பிக்கையை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆமா, எங்களுக்கு மதுவிலக்கில் உடன்பாடு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் மதுவிலக்கை ஒத்துக்கிறாங்க, மதுவை ஒழிக்கணும்னு ஒத்துக்கிறாங்க, மது கடைகளை மூடுவோம்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன சிக்கல்? ஏன் தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் திறந்திருக்கு? இதுதான் என்னுடைய கேள்வி. விடுதலை சிறுத்தைகளும் மதுவிலக்கு, திமுகவும் மதுவை விலக்குவோம், மதுவை ஒழிப்போம், அதிமுகவும் மதுவை ஒழிப்போம், மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் அதை சொல்லுகின்றன. பிறகு என்ன சிக்கல்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்த ஏன் இதை ஒழிக்க முடியாது? பீகாரில் எப்படி அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள்? குஜராத்தில் எப்படி அது நடைமுறையில் இருக்கிறது? மிசோரம், நாகாலாந்து என்கிற அந்த வடகிழக்கு மாகாணங்களில் இது எப்படி நடைமுறையில் இருக்கிறது? மிசோரம், நாகாலாந்து சின்ன ஸ்டேட், பீகாரும் குஜராத்தும் பெரிய மாநிலங்கள். அங்கே அவர்களால் நடைமுறைப்படுத்த முடிகிறது. இந்தியா முழுவதும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லா மாநிலங்களும் அதற்கு முன் வர வேண்டும். அதனால்தான் நாம் சொல்றோம், ஒரு தேசிய கொள்கை வேண்டும். சில பேர் இவர் திமுகவை சொல்றதுக்கு பயந்துகிட்டு அவர் பூசி மெழுகி அவர் தேசிய கொள்கைன்னு அதை டைவர்ட் பண்றாருங்கிறான். இதை நாங்க சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் வேண்டும். அப்படிதான் நான் சொல்லுவேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சக்தி தேவை. நாங்க தான் சொல்றோம், தமிழ்நாட்டில் கடையை மூடுன்னு தான் சொல்றோம். அதுல எந்த தயக்கமும் எங்களுக்கு இல்லையே. டிஎம்கேக்கு நான் சொல்றேன், நீங்க மட்டும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால அரசு மதுபான கடைகளை மூடுனீங்கன்னா எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும். உங்களுக்கு என்ன இதுல லாபம்? திமுக ஆட்சி வந்துட்டா மதுபான கடைகளை மூடுவதே எங்களுக்கு வெற்றி தான். அதை விட வேற என்ன எங்களுக்கு வேணும்?